மதுரையில் 10 ஆண்டிற்கு பிறகு பூத்தது ஆர்க்கிட் மலர்கள். பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையம் ஆவணம் தயாரிப்பு. மருத்துவ குணமிக்க இத்தாவரத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் பார்மசி கம்பெனிகள் ஆர்க்கிட் மலர் உற்பத்தி செய்து மருந்து தயாரிக்க பயன்படுத்த முடியும் என ஆராய்ச்சியாளர் தகவல். மக்களிடமும் ஆர்க்கிட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி. அழிவிலிருந்து ஆர்க்கிட் மலர்களை மீட்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தல். இந்தியா, இலங்கையில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படும் அரிய வகை தாவரம் ஆர்க்கிட். மதுரை அழகர் கோவிலில் மலைப்பகுதி, சிறுமலை பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு முன் இவை அதிக அளவில் காணப்பட்டன. வெள்ளை நிற பிளைட்டைன் ஆர்க்கிட் நிலத்தில் பூக்கக்கூடிய ஒரு வகை இனம். செப்டம்பரில் நீள்வட்ட கிழங்கில் இருந்து முளைத்து 30 சென்டிமீட்டர் வரை வளரும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மொத்தமாக மலர்கின்றன. இவை மலைச்சரிவில் வளரும். உயர்ந்த மரங்களின் நிழலில் அடிநிலை தாவரமாக வளரும். பாரம்பரிய மருத்துவத்தில் இத்தாவரம் சளி, ஆஸ்துமா, காசநோய், விஷக்கடி சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு வகையான செக்கர்ட் வண்டா ஆர்க்கிட் இந்தியா, இந்தோ சீனா பகுதியில் காணப்படும். கால்நடைகளின் மேய்ச்சலாலும் மூலிகை தாவரம் என்பதாலும் இவற்றை மொத்தமாக எடுத்துச் செல்வதாலும் இவை அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளன. இது மெயினா அழியறதுக்கான காரணம் பார்த்தோம்னா ஆடு மாடு மேய்ச்சல், அப்புறம் கிராமப்புறங்கள்ல அதிகமான சாலைகள் வர்றது, அப்புறம் மலை குவாரிகள், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அழிவுக்கு காரணம். இதை தாண்டி சமீப காலத்துல 80% மேல ஒரு பெரும் வீழ்ச்சி அது அடைஞ்சிருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதோட மருத்துவ குணங்களுக்காண்டி ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இதை மலையில இருக்கக்கூடிய மக்களை வச்சு இதை கலெக்ட் பண்றாங்க, நிறைய சேகரிச்சு. அந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ் வந்து ஒரே பருவ காலத்துல இவ்வளவு சேகரிக்கிறதுனால இது வந்து ஒரு கடும் வீழ்ச்சியை வந்து இது சந்திச்சிருக்கு. பருவமழைக்கு அப்புறம் நம்ம பொதுவா பார்த்தோம்னா மர நிழல்கள் இல்ல அழிநிழல் காடுகள்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா சமீபத்துல பெரும் மரங்களும் நம்மளுக்கு பெரிய அளவுல இல்லை. ஸோ முழுமையா வெயில் தரையில படுற காடுகள்ல இது எப்பவுமே பூக்காது. ஸோ அந்த பருவ கால மழைக்கு அப்புறமும் நம்ம இப்போ சமீப காலத்துல இதை எங்கேயுமே பார்க்க முடிகிறது இல்லை. இதை முக்கியமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தது நம்ம சிறுமலை மற்றும் கிலோமலை போன்ற பகுதிகளில் இருந்த மலைவேடர் சமூகத்தை சார்ந்தவங்க இதை வந்து மருத்துவ குணங்களுக்காண்டி சேகரிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து ஆஸ்துமா, இன்ஃப்ளமேஷன், அப்புறம் சில ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்களுக்கும் பயன்படுத்துறதா அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சிட்ட ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இதை அவங்ககிட்ட இருந்து நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம் இது சமீபத்தில் அழிகிறதுக்கு. இதனால சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆர்க்கிட் மலர்கள் பொதுவாகவே வந்து வண்டு மற்றும் ஈக்களை போல தோற்றம் அளிக்கும் அதோட இதழ்கள் வந்து. ஸோ இது வந்து மற்ற எந்த வகையிலும் இல்லாமல் தேனீகளை மற்றும் வண்டுகளால் மட்டுமே இனச்சேர்க்கை பெற்று அது வந்து காய் காய்ச்சி அந்த கிழங்குகள் வந்து மேலும் வளரும். ஸோ இது வந்து ஒரு சூழலியலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக அது இருக்கு. ஸோ இந்த மலர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த தேனீகளும் இதையே சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஈக்கள் எல்லாம் தேனி அதோட மகரந்த சேர்க்கை இது போன்ற விஷயங்கள்ல தடைபட்டு அது ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். பெரிய மரங்களின் பட்டையில் ஒட்டுண்ணியை போல் பற்றி வளரக்கூடிய இனம். மலைச்சரிவுகளில் காணப்படும் பெருமரங்கள் மரக்கட்டைக்காக வெட்டப்படுவதால் இவை வாழ்விட அழிவுக்கு உள்ளாகின்றன. 10 ஆண்டுகள் கழித்து தற்போது மதுரை அழகர் மலையில் இப்பூக்கள் பூத்ததை பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் சலீம் அலி ஆவணப்படுத்தியுள்ளார். இந்த பூக்கள் அழகாக இருப்பதால் அலங்கார நோக்கத்திற்காக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் காரணமாகவும் இவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வருங்காலத்துல இந்த செடிகளை வந்து நம்ம பாதுகாப்பதற்கு வந்து மலை குவாரிகள் இதெல்லாம் நம்ம முக்கியமா தடை செய்யணும். மேலும் காடுகளில் இருக்கக்கூடிய பெரும் மரங்களை வந்து டிம்பர் மற்றும் மரங்களுக்காண்டி வெட்டக்கூடாது. ஏன்னா அதோட நிழல்கள்ல தான் அந்த செடியை வந்து நம்ம அதிகமாக காண முடியும். மேய்ச்சல் முறையில வந்து ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போய் ஆடு மாடுகளை மேய்க்கிறது வந்து தவிர்க்கலாம். ஏன்னா எவ்வளோ அதிகமா நம்ம பாதங்களோ படுதோ காடுகளுக்குள்ள அவ்வளோ மண்கள் வந்து இறுக்கமாகி இந்த செடிகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப தடுக்கும். இது மருந்துகளுக்கு பயன்படுறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் மேலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இதை விவசாயிகள்கிட்ட கொடுத்து வளர்த்து இது பண்ண முடியுமா, அது போன்ற இதுல வந்து அவங்க ஈடுபாடு காட்டலாம். மேலும் காடுகள்ல இருந்து இதை முற்றிலுமா எடுத்து ஒரு வணிக ரீதியா ஒரு மருத்துவத்துறையில வந்து பயன்படுத்துறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம இப்ப பார்த்தோம்னா செங்காந்தல் மலர்கள்லாம் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது. அது போல இது வந்து விவசாயிகள்கிட்ட கொடுத்து வயல்களில் வளர்க்க முடிஞ்சாலோ இல்லை அது மேல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இதை வந்து
பண்ணா ஒரு நல்ல விஷயம். மூலிகை நிறைந்த தாவரமாக கருதப்படும் இந்த ஆர்கிட் மலர்களை உள்ளூரில் இருக்கும் சில பார்மசி கம்பெனிகள் சட்டவிரோதமாக காடுகளில் இருந்து எடுத்துச் செல்வதும் அழிவிற்கு முக்கிய காரணம். ஆர்கிட் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள தட்பவெப்பம், மண்ணின் தன்மைக்கேற்ப வளரும். இது போன்ற தாவரங்களை வேறிடத்தில் உற்பத்தி செய்ய இயலுமா என்பது குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளலாம். வனத்துறையினர் இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மேலும் அழிவின் விளிம்பில் இருந்து ஆர்கிட் வகை தாவரங்களை மீட்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.